வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீர்காத்த ஐயனார் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழக கிராமங்கள் தோறும் எழுந்தருளி மக்களை காக்கும் தெய்வமாக திகழ்பவர் ஐயனார். கம்பீரமான அவர் தோற்றமே நம்மை தைரியப்படுத்தி வாழ வைக்கும். அப்படி ஐயனார் எழுந்தருளி இருக்கும் தலங்களில் மிகவும் முக்கியமான தலங்கள் சில உண்டு. அப்படிப்பட்ட தலம்தான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவில். இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழன் கட்டியது என்ற ஒரு தகவலும் உள்ளது. பராக்கிரம பாண்டியனின் ஆட்சியில் இருந்த இந்த வனத்தை பந்தல அரசன் ஒருவன் படையெடுத்து ஆக்கிரமிப்பு செய்தான் என்றும், அதனால் கோபம் கொண்ட பராக்கிரம பாண்டியன் பெரும் படையை அனுப்பி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்த பகுதியை மீட்டான் என்றும் ஒரு தகவல் உள்ளது. பாண்டிய வீரர் போர் முடித்து திரும்பி கொண்டிருந்த போது ஐயனார் கோவில் அருகில் இருந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. செய்வதறியாது தவித்த பக்தர்கள் ஐயனாரை மனம் உருக வேண்டினர். அப்போது ஐயனார் மனம் இறங்கி அவர்களுக்கு அருள் செய்தார். ஆற்றின் கரையில் இருந்த சில பிரம்மாண்ட மரங்கள் வேரோடு வீழ்ந்து மறுக்கரைக்கு பாலம் போல் ஆயின. இதை கண்ட பக்தர்கள் அதிசயத்தில் வியந்து ஐயனாரை துதித்து கொண்டே மறுக்கரைக்கு சென்று சேர்ந்தனர். இப்படி நீர்பெருக்கில் இருந்து காத்து அருளிய ஐயனார் என்பதால் அவருக்கு நீர்காத்த ஐயனார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. விடுதலை வீரர்களை சுட்டு வீழ்த்த ஆங்கிலேய காவல்காரர்கள் துப்பாக்கியோடு ஓடி வந்தனர். அப்போது வீரர்கள் தப்பிக்க இந்த கோவிலுக்குள் சரணடைந்து ஐயனாரை வேண்டினர். ஆனாலும் விடாமல் துரத்திய ஆங்கிலேயர்கள் ஆற்றை கடந்தால் கோவிலில் இருக்கும் விடுதலை போராட்டக்காரர்களை சுட்டுவிடலாம் என்று நினைத்து வந்தனர். அப்போது ஆற்றில் நீர் திடீரென பெருக்கெடுத்தது. வெள்ளத்தை கண்டு ஆங்கிலேயர்கள் பயந்து ஓரடி பின்வாங்கினர். அடுத்த கணம் அந்த வெள்ளத்தில் நீரோடு நீராகவே வெள்ளை குதிரையில் ஐயனார் காட்சி கொடுக்க ஆங்கிலேயர்கள் மிரண்டு போனார்கள். அடுத்த கணம் கீழே விழுந்து அவரை தொழுது அங்கிருந்து தப்பி ஓடினர் என்னும் சம்பவத்தை ஊர்க்காரர்கள் உணர்ச்சி பொங்க சொல்கிறார்கள். இப்படி தன்னை தஞ்சம் என்று சரணடைந்தவர்களை எல்லாம் காக்கும் காவல் தெய்வமான நீர்காத்த ஐயனார் இன்றும் ஓடைக்கு அருகே வீற்றிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பாலாறு நீராறு ஒன்றாக சேரும் ஆற்றங்கரை ஓரத்தில் அழகும் கம்பீரமும் கொண்டதாக விளங்குகிறது இந்த கோவில். வனலிங்கசாமி, தலைமைசாமி, பெருமாள், லட்சுமி, மாடன், ராக்காட்சியம்மன், பேச்சியம்மன், சப்த கன்னிமார் என ஏகப்பட்ட தெய்வங்களின் ஊடே அமர்ந்திருக்கிறார் ஐயனார். கருவறையில் முறுக்கு மீசையும் கலங்கடிக்கும் விழிகளும் கொண்டு ஐயனார் பக்தர்களுக்காக காத்திருக்கிறார். குத்துவாளும் நீண்ட போர்வாளும் ஏந்தி தலைப்பாகையும் தண்டமும் கொண்டு எழிலுடன் நிற்கிறார் ஐயனார். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் அமாவாசையும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் சகலவிதமான அச்சங்களும் நீங்கும். குறிப்பாக தீய சக்திகள் குறித்து வீணான அச்சம் கொண்டோர் இங்கு வந்தால் நிச்சயம் குணம் பெறுவார்கள். இந்த ஐயனாரை வழிபட்டால் வம்பு வழக்குகள் தீரும். கணவன் மனைவி சண்டைகள் நீங்கும். உறவுகளால் உண்டாகும் பிரச்சனைகள் போகும் என்பது நம்பிக்கை. உங்களின் வளர்ச்சியால் பொறாமை கொண்டோர் உங்களுக்கு ஏதேனும் தீங்குகள் செய்து விடுவார் என்று பயம் கொள்கிறீர்களா? அந்த பயத்தை உடனே போக்கிவிடுவார் இந்த ஐயனார். இன்றும் இரவு நேரத்தில் இந்த ஐயனார் தீய சக்திகளிலிருந்து ஊர் மக்களை காப்பதற்காக குதிரை மீது சவாரி போவார். அப்போது யாரும் எதிர்படக்கூடாது. அதனாலேயே ஐயனார் கோவில்கள் மாலைக்கு மேல் திறந்திருப்பதில்லை. சித்திரை மாதம் கோவில் கொடை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தென் மாவட்ட மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்து ஐயனாரை வழிபட்டு மாலை அணிகிறார்கள். வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை நீர்காத்த ஐயனை தரிசித்தால் நிச்சயம் நிவாரணம் பெறுவார்கள் என்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.